ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுங்க. வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி 30 ப்ராக்டிக்கலான டிப்ஸ் தாங்க. இது நிறைய பேர் ப்ரெசென்ட் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். இருந்தாலுமே ஒர்க்கையும் ஹோமையும் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் போது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க என்ன டிப்ஸ்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறக்கு சாதாரணமாக இருக்குங்க. ஆனால் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க்குக்கு போகும்போது என்ன அவுட்ஃபிட் போட போகிறீங்க அப்படிங்கிறத லைனாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அந்த 5 ட்ரெஸ் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா 5 வேறு வேறு கலரில் நீட்டாக அயன் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் நேரம் அதுவே ஒரு பெரிய டென்ஷனை குறைக்கிற மாதிரி இருக்கும். காலேஜ் படிக்கும்போது இப்படி தாங்க பண்ணுவேன். அப்போ தான் திருப்பி திருப்பி ஒரே ட்ரெஸ்ஸை போட மாட்டோம். எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். கலருமே கரெக்டாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கலரில் இருக்கிற மாதிரி நான் போட முடியும். இந்த மாதிரி குழந்தைங்களோட யூனிஃபார்மையுமே எடுத்து வச்சிருங்க. செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போகிற லஞ்ச் பாக்ஸாக இருக்கட்டும், குட்டீஸோடதாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் நேரம் நல்லா ட்ரை ஆயிருங்க. நம்ம உடனே லஞ்ச் பேக் பண்ணுறக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு டிப் பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினில் துணி போடுறதாங்க. நம்ம மார்னிங் சமைக்கும் போதே ஆரம்பிக்கும் போது இந்த துணியெல்லாம் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சமைச்சு முடிச்ச உடனே எடுத்து அப்படியே காய போட்டு போயிடலாம். ஈவினிங் எடுத்து மடித்து வச்சுக்கலாம். ஸோ இதை ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரே நாளில் 3 லோடு அது மாதிரி போடுறத விட இது மாதிரி தினமுமே 2 நாளைக்கு ஒருக்கா அப்பப்போ அந்த ட்ரெஸ்ஸை துவைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. சாதாரணமாக தெரியலாம். காலையில் நேரம் நமக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு, இல்லை ஒரு 2 நிமிஷம் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அந்த ரீலை பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மட்டும் இருந்துடாதீங்க. அது எப்படி தான் டைம் கன்சியூம் பண்ணுதுன்னே தெரியாது. ரொம்ப நேரம் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி புது டிஷ்ஷில் ஏதாவது சரி இதை பார்த்து செய்யலாம் அப்படின்னு போனோம்னாவே ரொம்ப டைம் இழுத்துருங்க. எதாக இருந்தாலும் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் டைமை மார்னிங்கில் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரஷ்ஷை குறைக்குங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினிமலிசம் அப்படின்னா நிறைய பாத்திரம், அதாவது இப்போது சாப்பிங் போர்டுனா நிறைய பேர் 3 சாப்பிங் போர்டு வச்சுருப்பாங்க. இப்போ ஒரே மாதிரி பவுல் ஒரு 5-6 பவுல் வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஒரே டைப்பில் நிறையா வச்சுருக்கிறத விட நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி க்ரோசரிஸ் போட்டு வைக்கிறதாகட்டும், நம்ம புழங்குற எல்லா சாமானுமே அளவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வேலையை முடிச்சுட்டு கிளம்புறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி கிச்சனும் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்காது. ரொம்பவே முக்கியமான விஷயங்க. நம்ம ஒர்க்கை முழுசாகவே நாமளே தான் பண்ணணும்னு கிடையாது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸையும் இதில் இன்வால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஒர்க் முடிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வேலைக்கும் போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டேன்னுலே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தான் அவங்கள இன்வால்வ் பண்ணணும். இந்த ஒர்க்கை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, டு டூ லிஸ்ட்டுங்க. இந்த வாரத்தில் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. நானே சில விஷயங்களை இன்றைக்கி செய்யணும் அப்படிங்கிறத சுத்தமாக மறந்துடுவேன். நீங்கள் வேலைக்கும் போயிட்டு ட்ராவல்லாம் பண்ணிட்டு வரும்போது சில விஷயங்கள் ஞாபகத்திலே இருக்காது. இதனால் இது மாதிரி ஒரு டைரி மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு ரெகுலராக எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமே மறக்காது. உங்களுக்கு ரொம்பவுமே உங்கள் ஒர்க்கையும் வீட்டு வேலையும் பார்க்குறது சிரமமாக இருக்குது அப்படின்னா, இவங்களால முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஹவுஸ் ஹெல்ப் வச்சுக்கலாம். க்ளீனிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரே நாளில் ரொம்ப சேர்த்து வச்சு செய்யாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் நைட் டைம் பெட்டுக்கு தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பு, அடுப்பு, இதெல்லாம் சிங்க் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் நீட்டாக இருக்கும்போதே ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். வேலையுமே படப்படன்னு ஆகுங்க. முடிச்சுட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக டயர்டாக தாங்க இருக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா மார்னிங் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் கிளம்பலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. டிப்னு சொல்கிறத விட கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். வீடு எந்நேரமே க்ளீனாகவே இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்காதீங்க. லைட்டாக குப்பையாக இருந்தால் கூட அதுக்காக கில்ட்டியாக நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது மாதிரி இருக்கத்தான் செய்யும். இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு க்ளீனாக வச்சுருந்தா சரி. என்னன்னா சேர்த்து வச்சு செய்கிறத விட அப்படியே வேலை செய்ய செய்ய இப்போ பாருங்கள், இப்போ கரண்டி எடுத்து இங்கே வச்சதுனால இங்கே அழுக்காயிடுச்சிங்களா, இதை ரொம்ப நேரம் விட்டோம்னா ட்ரை ஆகிட்டு இந்த கிரேவி வறண்டும் எடுக்கிறது ரொம்ப சிரமம். அதே நேரத்தில் அப்போவே வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். அது மாதிரி சேர்த்து வச்சு செய்கிறத விட அப்பப்போ டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மெஸ்ஸியாகாது. எப்போவுமே இது மாதிரி ஒரு ஸ்பூன் ஹோல்டர் வச்சுட்டு அதில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டவ் ரொம்ப அழுக்காகாமல் இருக்குங்க. டைமே சிங்கில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா மார்னிங் பார்க்கும்போது வேலை செய்யறதுக்கு அப்படி ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்புங்க. நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, இந்த பவர் 20 ரூலை யூஸ் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நான் ஒரு லாங் வீடியோவே போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நான் தெளிவாக டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. மொத்தமாக ஒரே நாளில் செய்கிறத விட ஒவ்வொரு நாளைக்கு 20 நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாவே வீட்டில் எல்லா இடத்தையுமே நம்ம க்ளீனாக வச்சுருக்க முடியும். ஸோ நீங்கள் ஒர்க்குக்கும் போகிறதுனால 20 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், க்ளீனாக வச்சுருக்கலாங்க.
அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இது மாரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணுங்க. ஒரே பாக்ஸில நமக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிற மாரி வந்து மெயின்டெயின் பண்ணுங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா, மார்னிங் எந்திரிக்கிறோம், உடனே வந்து இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தா போதும். ஒவ்வொன்னுக்கும் வந்து ஒவ்வொரு கண்டெய்னர் ஓப்பன் பண்ண வேண்டியதில்ல. எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா, ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அதனால தான் நான் இது மாரி போட்டு வச்சுக்குவேன். இது ஒண்ணு எடுத்துட்டோம்னா, தாளிக்கிறதுக்கு, போடுறதுக்கு, கார்னிஷ்க்குன்னு எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து சப்பாத்தி மாவெல்லாம் பிசையும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பிசைஞ்சுக்கங்க. நைட்டு சப்பாத்தி சுடுறீங்க அப்படின்னா, மார்னிங் கொஞ்சமா வந்து எக்ஸ்ட்ரா பிசையலாம். இல்ல வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பிளான் பண்ண மாரி கொஞ்சமா வந்து எக்ஸ்ட்ரா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுவுமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டிங்கன்னா, அதே மாரி இருக்குங்க. அதோட அரிசி, பருப்பு, புளிலாம் வச்சுட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுட்டு, கவுண்டர் டாப்ல வச்சுட்டு படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மார்னிங் எந்திரிச்ச உடனே தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாங்க. படப்படன்னு வேலையாகிற மாதிரி இருக்கும். நைட்டு என்ன காய் யூஸ் பண்ணுறோம், ஏதாவது ஊற வைக்கணுமா, எல்லாத்தையுமே பார்த்து நீட்டாக ஊற வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா, மார்னிங் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக டீ குடிக்கிறதாவது நம்ம ஃப்ரீயாக குடிக்கலாம். ஆல்ரெடி இது ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். அப்போ வந்து ஒருத்தங்க கேட்டுதான், நான் வேலைக்கும் போயிட்டு இத்தனை வேலை செய்கிறக்கு நான் காலையிலேயே பண்ணிக்குவேன், இது டிப்ஸாகவே தெரியல அப்படின்னு. ஆனால் வந்து காலையில் தூக்க கலக்கத்தில் வந்து எல்லா வேலையும் செய்கிறத விட நைட்டு கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு போய் மார்னிங் வந்த உடனே ஒரு ஹாஃப் த ஒர்க்கு வந்து வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் வேலை செய்கிறக்கு. அதுக்காக தாங்க. பல்லி அது மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. இது மாதிரி வந்து எல்லா சாமானும் க்ளீனாக இருக்குது, சிங்க்கு வந்து க்ளீன் பண்ணியாச்சு, எல்லா பொருளும் முன்னாடி ரெடியாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்த உடனே படப்படன்னு வேலையை ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப வந்து நீங்கள் இது வந்து சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கம்பைலேஷன் வீடியோ மாதிரி ஆயிடுச்சுங்க. எல்லா டிப்ஸையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தான் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்டாக் குக்கிங். இந்த ஸ்டாக் குக்கிங் வந்து ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் யூஸ் ஆகிற விஷயம். இது வந்து கேஸை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீம் வேஸ்ட்டாக போகிற ஸ்டீமில் ஈஸியாக வந்து காய்கறிகளை வந்து சமைச்சிக்கலாம். இதோட பிரின்சிபலே என்ன தெரியுங்களா, கீழே வந்து அதிகமாக ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த அடியில் வச்சிடுறது. இப்போ வந்து நான் பச்சை பயிர் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேங்க, அதை வந்து அடியில் போட்டுட்டேன். இதே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர ஆவியிலேயே காய்கறிகள் அந்த அன்னைக்கு தேவையான சமையலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வேகிற மாதிரி மேலேயே வச்சுருவேன். நான் பிளான் பண்ணும்போதே என்ன அப்படின்னு பிளான் பண்ணிடுறங்காட்டி அந்த அன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு என்ன கொடுத்துடணும், அந்த அன்னைக்கு என்ன பொரியல் எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதை வந்து நீட்டாக மேலே வச்சு வேக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரு ஸ்டவ் இருந்தாலே போதும். அதுலேயே வந்து பொரியலுக்கு தேவையான எல்லாமே காய்கறி வந்துருச்சு, ஸ்நாக்ஸுக்கு தேவையான பொருளும் வந்துருச்சு, கீழே குழம்பும் அது பாட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு, எடுத்து தாளிச்சா சரிங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். வேலை ஈஸி அப்படிங்கிறத விட வந்து நமக்கு ஸ்டீமில் குக் பண்ணும்போது காய்கறிகள் இது மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து நியூட்ரிஷன் வந்து அப்படியே இருக்குங்க, உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ஆனால் இந்த ஸ்டாக் குக்கிங் எப்போ பாசிபிள் அப்படின்னா, முன்னாடி நாளே என்னென்ன நம்ம செய்ய போகிறோம்னு 1 வீக்கு தேவையான மீல் பிளான் உங்கள் கையில் இருந்தால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி இது மாதிரி குக் பண்ண முடியும். காலையில் நேரத்தில் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எதை அரிஞ்சு எதை உள்ளே வைக்கிறது அப்படின்னு வந்து ஒரே குழப்பமாக தான் இருக்கும். தேவையில்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து டென்ஷன் பண்ணுற மாதிரி ஆயிரும். முன்னாடியே தெளிவாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரே நேரத்தில் இந்த பாருங்க, இந்த பக்கம் வந்து சாப்பாடு ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் வந்து குழம்பு காய்கறின்னு எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மீல் பிளானிங். இப்போ இது வந்து புது விஷயம் கிடையாது, நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா மீல் பிளானிங் வீடியோ வந்து எப்போவுமே வந்து அதிக ரீச் இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து எப்படி மீல் பிளான் பண்ணுறது, ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்கிற மாதிரி எல்லா சத்தும் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும், அது மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் இருப்போம். ஸோ அதுக்கு தான் நிறைய வந்து மீல் பிளானிங் வீடியோ நான் போட்டுகிட்டே இருப்பாங்க. இது மாதிரி பிளான் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளுங்க. அந்த வீக்குக்கு மெயினாக என்ன ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம், அதாவது பன்னீர் ஆகட்டும், சுண்டல் ஆகட்டும், அப்புறம் நான்வெஜ்ஜில் ஏதாவது செய்ய போகிறோமா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து காய்கறிகளில் டைமிங் ஈஸியாக கன்சியூம் ஆகாத மாதிரி நம்ம பார்த்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குக் புக் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பொரியல்னால் இத்தனை பொரியல் இருக்குது, குழம்புனா இத்தனை வகைகள் இருக்குது, நம்ம எது செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த நோட்டை பார்த்துட்டு நம்ம பிளான் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி பக்கத்துலேயே என்னென்ன க்ரோசரிஸ் இது மாதிரி எல்லாமே நோட் பண்ணிக்கலாங்க. இதை பண்ணிட்டீங்கன்னா இப்பப்போ என்னென்ன பொருள் தீருதோ அப்போவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீக் வந்து சேர்த்து வச்சு இந்த பொருளாக வேணும், இதெல்லாம் முடிஞ்சிருக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக ரீஃபில் பண்ண முடியும் நம்மளால். நம்ம தெளிவாக மீல் பிளானிங் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அந்த வாரத்துக்கு என்ன வேணும், என்னென்னலாம் ப்ரீப்ரேப் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடலாங்க. அதாவது ஹோம்மேடாக நீங்கள் ஏதாவது வந்து ஒரு இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறதாகட்டும், ஏதாவது பொடி செஞ்சு வைக்கிறது, தொக்கு செஞ்சு வைக்கிறது, இது மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மீல் பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அந்த வாரத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து என்னென்ன தேவைங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யலாம். வேலைக்கும் போயிட்டு ஹோம்மேடாக தான் ஸ்நாக்ஸ்லாம் செய்வேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. இல்லைன்னா நம்ம வந்து கடையிலேயே கொஞ்சம் ஆரோக்கியமான பொருள்களாக பார்த்து, இப்போ ஹோம்மேட்
ஹோம்மேடாக நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் நீங்கள் வாங்கி கூட கொடுக்கலாம். நான் செஞ்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரேவி பேஸுங்க. இந்த ஒரு பேஸ் இருந்தால் போதும். நமக்கு வந்து பன்னீர் குழம்பாகட்டும், நான் சிக்கன் மட்டன் குழம்பாகட்டும், இல்லை சுண்டல் எது வேணாலும் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். அதே மாதிரி இப்போ வத்தல் குழம்பு, புளிக்குழம்புலாம் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது யூஸ்வலாகவே நிறைய எண்ணெய் விட்டு செய்கிறதுனால 2 நாள் 3 நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அதை அப்பப்போ வந்து உங்கள் டிஷ்ஷில் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். அதே மாதிரி டைம் இருக்கிறப்போ இது மாதிரி ப்ரீமிக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. ரவா இட்லிக்காகட்டும், இது மாதிரி வந்து மில்லட்ஸ் யூஸ் பண்ணி உப்புமா செய்கிறதுக்கு இது மாதிரிலாம் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரிப்ரேஷனில் கண்டிப்பாக இருக்கிற சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி தேங்காய் துருவி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பூண்டு உரிச்சு வைக்கிறது. பூண்டு உரிச்சு வைக்கிறது வந்து நல்லதில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இது மாதிரி லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஏர் டைட்டாக வந்து ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமே இல்லைங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ண வேணாம். ஒரு 2 நாளைக்கு தேவையான அளவு மட்டும் அளவாக நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். அதாவது உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சு ஏர் சர்க்குலேஷன் இருந்தது அப்படின்னா தான் வந்து அந்த பூண்டு வந்து முளைச்சி வரும், நல்லதும் கிடையாது. நம்ம வந்து அளவாக உரித்து கரெக்டாக போட்டு வச்சுக்கலாங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஈஸியாக வந்து நம்ம டைமை வந்து கன்சியூம் பண்ணுறது இதுதான். ஆனால் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். அதே மாதிரி நீ முந்தின நாள் நைட்டே வந்து இந்த கீரை எடுத்து வைக்கிறது, வாழைப்பூலாம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து முந்தின நாளே பண்ணிடுங்க. நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக கீரையோ இல்லை வாழைப்பூ தண்டு அது மாதிரி விஷயங்களை வந்து செய்யாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா நம்மளோட ஹெல்த்தும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் முன்னாடி நாள் நைட்டு குழந்தைங்ககிட்ட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது மதர்லாம் இருக்காங்க, அம்மா இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து ஹெல்ப் கேளுங்க. அவங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகுங்க. இது மாதிரி கீரை காய்கறிலாம் நாளைக்கு என்ன செய்ய போகிறோங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி ஆஞ்சி வச்சுட்டு நல்லா கழுவியே வச்சிடலாங்க. கழுவிட்டு ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் ஈரம் இல்லாமல் நான் ட்ரையாக இருக்கும்போது நமக்கு அரிஞ்சு வணக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கிறதுங்க. யாராக இருந்தாலும் நைட்டு என்ன சாப்பாடு செய்கிறது, மாவு இருக்கா தோசை ஊற்றலாம், இட்லி ஊற்றலாம், பணியாரம் ஊற்றலாம்னு நமக்கு எதுக்கு எடுத்தாலும் அந்த மாவு வந்து கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாள் எப்போ முடியுதோ அப்போ வந்து ஆட்டி வச்சுக்குவேன். ஆனால் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே நாள் சண்டே தான் உங்களுக்கு லீவ் கிடைக்குது அப்படின்னா அந்த அன்றைக்கே பல்காக ஆட்டி வச்சுக்கோங்க. ஆனால் அது வந்து 2ஆ 3ஆ இது மாதிரி செப்பரேட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் இருக்கிற மாவை மட்டும் புளிக்க வச்சுக்கோங்க. இன்னொரு மாவை புளிக்காமையே வந்து அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அது 3 நாள் கழிச்சு யூஸ் பண்ணும்போது அது ஃப்ரெஷ்ஷான மாவு மாதிரி இருக்கும். அந்த அன்றைக்கி மட்டும் உப்பு போட்டு கரைச்சி நம்ம சுட்டுக்கலாம். அதே மாதிரி தேவையான அளவுக்கு மாவை சின்ன பாத்திரத்தில் எடுத்து வெளியே வச்சு யூஸ் பண்ணுங்கள். மொத்தமாக எடுக்கும்போது சீக்கிரமே ஸ்பாயில் ஆயிரும். சிறுதானியத்தில் அரைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் 2 நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து முட்டை தாங்க. உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் சோர்ஸில் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கக்கூடியது அப்படின்னா முட்டை தான். எப்பவுமே முட்டை வந்து கொஞ்சம் பல்காக ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்போ தான் வந்து தினம் ஒரு ஆம்லெட்டோ ஒரு பாயில் பண்ணியோ ஏதோ ஒரு வகையில் ஈஸியாக வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். வேறு எதாக இருந்தாலுமே ரொம்ப நேரம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் முட்டை மட்டும் ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். எப்போவுமே ஸ்டாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இது சாப்பிட்டா நல்லது, அது சாப்பிட்டா நல்லதுன்னு பண்ணுறோம் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்களுமே தினம் ஒரு முட்டை கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ப்ரோட்டீன் சோர்ஸ் நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து பன்னீர் தான் வந்து ஒரு பெஸ்ட்டு சோர்ஸாக இருக்கும். அந்த பன்னீரையே வந்து நாங்களாக வந்து அப்பப்போ வேணுங்கிறப்ப செஞ்சுக்குவோம். அதுவே உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பல்காக செஞ்சு வச்சுக்கலாம். பன்னீர் செய்யும்போது எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி அப்பப்போ மசாலா பன்னீர், அதுக்கப்புறம் வந்து புதினா போட்டு அந்த ஃப்ளேவரில் அது மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நீட்டாக வந்து பன்னீர் செஞ்சுட்டு அது வந்து 1 வீக் வரைக்குமே நல்லா இருக்குமா, ஹார்ட் ஆகாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க. நீட்டாக வந்து பன்னீர் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அந்த தண்ணியை ஒரு நாள் டு ஒரு நாள் வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னா 1 வீக் வரைக்குமே கெடாமல் தான் இருக்கும். செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கடி வந்து ஈஸியாக வந்து பன்னீர் ரெசிபிஸ் ஏதாவது செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை வந்து பாதி அளவுக்கு குறைஞ்சிருங்க. ரிலாக்ஸாக நீங்கள் வந்து ரெடியாகி போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒருக்கா இது மாதிரி ஃப்ரூட் பேஸ்கெட்டை ஃபில் பண்ண மறந்துடாதீங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியே நீங்களுமே வந்து டெய்லி ஆஃபீஸ்க்கு ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து பிரேக் டைமில் வந்து சாப்பிடலாம். ஒரு டீ காஃபி அது மாதிரி குடிக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் குழந்தைங்களை எப்படி இது நான் கரெக்டாக ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இதை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ உங்கள் ஹெல்த்தையும் அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இது மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கரெக்டாக தினம் ஒரு ஃப்ரூட்டாக கொடுத்துர்லாங்க. மெயினாக சீசனல் ஃப்ரூட் என்ன இருக்கோ அதை வாங்கி கொடுக்கறக்கு ட்ரை பண்ணுங்கள். மாதத்தில் ஒரு 2-3 வாட்டியாவது இது மாதிரி கம்மியான குவான்டிட்டியிலாவது மில்லட் மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. ராகியோ சோளமோ இல்லை வந்து கம்பில் அது மாதிரி ஏதோ ஒரு டைம் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கிரைண்டரில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அரைக்கணும் கூட இல்லை. ஊற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் அரைச்சா கூட போதுங்க. சூப்பராக வந்து இது இட்லி தோசைன்னு எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ மில்லட்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்பப்போ இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு வச்சுட்டு ட்ரை பண்ணலாங்க. மெயின் அரிசி மாவு மாதிரி மில்லட் மாவை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. அது தகுந்த மாதிரி நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சுக்கலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணது
சின்னதாக இது மாதிரி சுண்டல் பட்டாணி இது எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிச்சன் கிளாத்தில் போட்டு ட்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஊற வைக்கிற டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகுங்க. இப்போ அது காலையில் எழுந்திரிச்சு மறந்துட்டோம் அப்படிங்கிற சமயத்துலலாம் ஆல்ரெடி இது மாதிரி ஊற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்து சமைச்சிக்கலாம். ஊறி வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம்னு நினைப்பேங்க. பட் இது மாதிரி லைட்டாக ஈரம் போகிற அளவுக்கு காய வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்மெல் இருக்காது. அதுக்காக தான் இது மாதிரி இருந்துச்சுன்னா விசில் மட்டும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா சரி. காலையில் வந்து ஊற வச்சோம் பிடிச்சோம் அந்த மாதிரி எந்த நினப்புமே தேவையில்லை. ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம், எடுத்து வந்து நம்ம அப்படியே சமைச்சிட்டு போயிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஊற வச்சு ஸ்டோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி புலாவ் மாதிரி செய்கிறோம் அப்படின்னா இது மாதிரி பட்டாணி இது எல்லாத்தையுமே ரெடியாக இருக்கும்போது ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. நைட் சப்பாத்திக்கே ஒரு கிரேவி மாதிரி செய்யணும் அப்படின்னா கூட ரெடியாக இது மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை நைட் எதுவாக இருந்தாலும் சரி அப்பப்போ வந்து சேலடை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடியும், ஹெல்த்தியும் கூடங்க. சேலட்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கிக்கோங்க. நீங்கள் ஆஃபீஸ் கூட இது மாதிரி வந்து லஞ்ச் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற கேட்ஜெட்ஸை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறது. அதாவது ஒவ்வொன்றையும் வந்து நம்ம கையிலேயே தான் அறிவோம் அப்படிங்கிறது இல்லாமல் இது மாதிரி சாப்பர் யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் சாப்பர்ஸ் எல்லாமே வந்துருந்தது. இது வந்து மேனுவல் சாப்பர் தான். பட் எனக்கு இதுவே போதுமான அளவாக இருக்குங்க. இதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது மாதிரி சாப்பர்ஸ் ஆகட்டும், பீலர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜோடியாக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மிக்சியில் ஈஸியாக மாவு பிசைஞ்சிக்கலாம், கூட ஈஸியாக கட் பண்ணிக்கலாங்க. அது மாதிரி என்ன பொருள் இருக்கோ இண்டக்ஷன் ஸ்டவ் கெட்டிலாம் இருந்ததுன்னா சைட் பை சைடு உங்களுக்கு வந்து வேலை சீக்கிரமாக நடக்கிற மாதிரி இருக்கும். சுடுதண்ணி எப்பவுமே ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா சமையல் வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்குங்க. அதனால் கெட்டிலாம் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகுங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் காமிச்சேன்ல, அதே ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தாங்க திருப்பி உங்களுக்கும் காட்டுறேன். குழந்தைங்களுக்கு எப்படி இது மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து விடுறீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கும் கடலைப்பருப்பியோ எள்ளு பருப்பியோ இது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. தினமும் வேலை செய்கிறோன்னா நமக்குமே வந்து ஸ்ட்ரென்த் வேணும். இது மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். ஆஃபீஸ் பிரேக்கில் டீ காஃபி அது மாதிரி குடிக்கிறதுக்குலாம் பிடிக்கல அப்படின்னா இது மாதிரி வந்து ஸ்மூத்தி கூட நீங்கள் அரைச்சிட்டு ஐஸ் கட்டி போட்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த டைம் வரைக்குமே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டிப்ஸில் கண்டிப்பாக சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புதுமையாக இருக்கும், நான் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை இந்த டாப்பிக்கில் எனக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிற உங்கள் சஜஷன்ஸை வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது சம்மந்தமான வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் இந்து கௌதம்.